ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் நம்ம 3 கலரை யூஸ் பண்ணி ஒரு எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம்னா 2 கலர் யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ இதுக்காக பார்த்தோம்னா 2 பைப்பிங் த்ரெட்டை நான் ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் போடும் இல்லையா, ஸோ அதை போட்டு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 கலர் எடுத்துக்கோங்க. இந்த 3 கலருமே நம்ம எப்பயுமே சில்க் த்ரெட் ஸ்டிச் பண்ணும்போது 2 லைன்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு கலர் 2 லைன்ஸ் நான் எடுத்துகிட்டு நாட் போட்டு இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த 2 பைப்பிங் த்ரெட்டுக்கும் இடையிலேருந்து நாம் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கலர் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நாம் எடுத்திருக்க கலரை கீழே இருக்கிற அந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் அந்த பக்கமாக நான் ஸ்டிச்சஸ் போட்டு வரேன். ஒரு ஸ்டிச்சு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கொண்டுட்டு போகும்போது மேலே இருக்கிற அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு உள் பக்கம் ஸ்டிச் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம கீழே கொண்டுட்டு வரும்போது கீழே இருக்கிற அந்த பைப்பிங் த்ரெட்டை கவர் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். மேலே அந்த த்ரெட்டுக்கு உள்பக்கம் போட்டுக்கிறோம். இப்போ போடுற இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எடுத்திருக்க கலர் எத்தனை முறை நீங்கள் ஸ்டிச் போடுறீங்களோ அதே இதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கலர் யூஸ் பண்ணும்போது அதை இப்போ ஃபஸ்ட்டு கலர் ஒரு 7 டைம்ஸ் ஆர் 8 டைம்ஸ் நீங்கள் ஸ்டிச் போடுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது அதே மாதிரியே 7 ஆர் 8 டைம்ஸ் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிக் நம்ம எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கில் பார்த்தோம்னா பைப்பிங் த்ரெட்டு ஒட்டிட்டு அதுக்கு 2 பக்கத்தில் ஸ்டிச்சஸ் போடுவோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம கீழே ஃபஸ்ட்டு ஃபில்லிங் கொடுக்குறதுனால கீழ்ப்பக்கம் நான் பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளியில் போடுறேன். மேல் பக்கம் கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஆப்போசிட் ஒட்டியிருக்க த்ரெட்டுக்கு பக்கத்தில் உள்பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறோம். கிராஸாக போட்டுக்கிறோம். இப்போ கீழே ஃபில்லிங் கொடுக்கறதுனால நம்ம கீழே ஒரு கவுண்டிங் வச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு கீழே பைப்பிங் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இப்போ மேலே அந்த த்ரெட்டை லாங்காக எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டிச் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு நீடில் கொடுத்து அந்த இடத்துல லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் எடுக்க போகிறோம். சேம் இந்த கலருமே 2 லைன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கீழே உள்ள த்ரெட்டை கவர் பண்ணோம். இப்போ மேலே இருக்கிற த்ரெட்டை கவர் பண்ண போகிறோம். 1 டைம் ஸ்டிச் போட்டு கீழே எடுத்துகிட்டு வரும்போது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு மேலேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப கீழே கொண்டு ஒரு ஸ்டிச் அப்புறம் லாக் ஸ்டிச். மேலே ஃபில்லிங் கொடுக்குறதுனால கீழே நம்ம இருக்கிற அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு உள்பக்கமாக ஸ்டிச் போட்டுக்கிறோம். கீழே பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு வரக்கூடாது. இப்போ எந்த பக்கம் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்களோ அந்த பக்கத்தை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டு நம்ம ஒட்டியிருக்கிற பைப்பிங் த்ரெட்டுக்கு உள்பக்கம் வர மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட கலர் 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா இந்த கலரும் ஒரு 8 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 8 டைம்ஸ் போட்டதுக்கப்புறமா இப்போ மேலே நம்ம ஃபில்லிங் கொடுத்துருக்கனால இந்த த்ரெட்டை கீழ்ப்பக்கம் கொஞ்சம் லாங்காக எடுத்து நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த கலர் கீழ்ப்பக்கம் ஃபில்லிங் கொடுத்ததுனால மேல் பக்கமாக லாங்காக எடுத்து நம்ம லாக் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், கீழே நான் கொஞ்சம் லாங்காக எடுத்துட்டு செயின் போட்டுட்டு இன்னொரு நீடியில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கும்போது நெக்ஸ்ட்டு போடும்போது அந்த ஸ்டிச் பிரியாமல் உங்களுக்கு இருக்கும். இப்போ தேர்டு கலர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டைம் கீழே கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு மேலே கொடுத்தாச்சு. இப்போ தேர்டு கீழே மறுபடியும் கீழே ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். சேம் நம்ம ஃபஸ்ட்டு கலர் கொடுத்த மாதிரியே தான் இதுவுமே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறமா கொஞ்சம் லாங்காக கிராஸாக கொண்டுட்டு போய் மேலே இருக்கிற த்ரெட்டுக்கு உள்பக்கமாக வர மாதிரி ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச்.
இடையில வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கலர் வந்து த்ரெட் இருக்கும். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து அந்த மேலே ஒட்டியிருக்க அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு உள்பக்கம் வந்து ஸ்டிச் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டாலே போதும். இதுவுமே பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 கலர் என்ன கவுண்டிங்கில் வந்து ஸ்டிச் வந்து போட்டிருக்கோமோ அதே மாதிரியே நாம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம். இப்போ கீழே ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கனால கீழே வந்து ஒரு 7 or 8 டைம்ஸ் நீங்கள் கவுண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு மேலே வந்து லாங்காக எடுத்துகிட்டு போய் லாக் பண்ண போகிறோம். இப்போ மேலே வந்து லாங்காக எடுத்துகிட்டு போய் மேலே ஆல்ரெடி நம்ம லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நீடிலே எடுத்துட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாக் பண்ணதுக்கு பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டை வந்து எடுத்துக்க போகிறோம். சேம் இதே மாதிரி தான் கீழே நீங்கள் லாக் பண்ணும்போது கீழே பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டை வந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழ்ப்பக்கம் வந்து கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு மேல் பக்கம், அதுக்கடுத்து 3rd கலர் வந்து கீழ்ப்பக்கம் கொடுத்தோம். இப்போ 4th பண்ணும்போது நம்ம மேலே. ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நீங்கள் வந்து த்ரெட்டை இப்போ மேலே லாக் பண்ணியிருக்க த்ரெட் எடுத்திங்கன்னா மேல் பக்கம் வந்து ஃபில்லிங் கொடுங்க. கீழே லாக் பண்ணியிருக்கிற த்ரெட்டை எடுக்கும்போது கீழே வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸ்டிச் வந்து போட்டதுக்கப்புறமா மேலே கொடுத்தோம்னா கீழே வந்து லாங்காக எடுத்துகிட்டு வந்து லாக் போட்டுக்க போகிறோம். இப்போது ஃபுல்லாக வந்து நான் வந்து சேம் அதே அளவு வந்து ஸ்டிச் வந்து கொடுத்ததுக்கப்புறமா கீழே லாங்காக கொண்டுட்டு வந்து லாக் வந்து போட போகிறோம். லாக் போடும்போது ஆல்ரெடி வந்து கீழே வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் த்ரெட் வந்து லாங்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டை தான் நெக்ஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த லாக் போடுறது பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ரைட் சைடு வந்து போட்டுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் வந்து லாங்காக எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த க்ரீன் கலரை வச்சு தான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த ரெட் கலர் த்ரெட் வந்து லாங்காக கொண்டு போனதுனால உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து போடுறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எப்போதுமே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் போடும்போது ரைட் சைடு வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு கஷ்டம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரேம்க்கு அடியில் வந்து 3 கலர் வந்து எடுத்திருக்கனால எந்த கலர் நாம் வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த கலரை மட்டும் கரெக்டாக வந்து ஃப்ரேம்க்கு அடியில் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு மற்ற கலர் வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அடிக்கடி வந்து பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா 3 கலருமே வந்து ரொம்ப வந்து சிக்கலாயிரும். அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் நல்லா வந்து கவனித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1 டைம் வந்து கீழே ஃபில்லிங் கொடுத்தா நெக்ஸ்ட்டு வந்து மேலே, அதுக்கப்புறம் கீழே, அதுக்கப்புறம் மேலே, இந்த மாதிரி தான் ஆப்போசிட்டாக வந்து அடுத்தடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். கீழே ஃபில்லிங் கொடுத்தா மேலே லாங்காக கொண்டுட்டு போய் லாக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு மேலே வந்து ஒர்க் பண்ணுறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வர போகிறோம். ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து டபுள் கலரில் வந்து ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பேசிக் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் தான் இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ சேம் வந்து இதே மாதிரியே வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து மாற்றி ஒர்க் பண்ணியாச்சு. லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம வந்து அந்த பைப்பிங் த்ரெட் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக வந்து முடித்ததுக்கப்புறமா 3 கலரையுமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து நம்ம நாட் போட்டுட்டு ஃப்ரேம் கடியில் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா வந்து இது சுற்றி வந்து அவுட்லைன் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட் ஒர்க்கு கூட கொடுத்துட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக நான் வந்து முடிச்சுட்டு
நாட்டெல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களும் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.